உன் கைங்கரியமெல்லாம் செவ்வனே போய்க் கொண்டிருக்கிறதா? உற்சவங்கள் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? தங்களின் ஆக்ஞையால் அனைத்தும் சிறப்பாகவும் பூரணமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அடியேனின் ஆக்ஞையின்படி நீ செய்து வரும் சேவை நல்ல விஷயம்தான். அதேபோல் அடியேனின் ஆக்ஞை இல்லாமலேயே சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய உபகாரத்தை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறாயே, அதை பற்றி பேசி பாராட்டலாம் என்றுதான் உன்னை இங்கு அழைத்தேன். சுவாமி, தங்களின் ஆக்ஞை இல்லாமல் அடியேன் தன்னிச்சையாக எதுவும் செய்வதில்லையே. அனைத்தையுமே அடியேனின் ஆக்ஞையின்படிதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. சில சமயங்களில் சில நற்காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்த பகவானே ஹிருதயத்தில் சைத்திய குருவாக இருந்து நம்மை வழி நடத்துவான். அப்படி வரதனின் வழிகாட்டுதல் படி ஓர் ஒப்பற்ற சம்பிரதாய சிகாமணிக்கு நீ அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வருகிறாயே, அதைச் சொன்னேன். சிகாமணி, பொக்கிஷம் என்று அடியேன் யாரை குறிப்பிடுகிறேன் என்று உனக்கு புரிந்திருக்குமே? இல்லை சுவாமி. ராமானுஜன், அவனைத்தான் சொன்னேன். ஆச்சாரியருடைய வாக்கு திருவாக்கு. உண்மையிலேயே அந்த ராமானுஜன் ஒரு மாசில்லா மணி, சம்பிரதாய ரத்தினம், ஒப்பற்ற ஒரு வைஷ்ணவ சிரேஷ்டன். அப்படிப்பட்டவன் அடியனோடு இருப்பது அடியேனின் பாக்கியம் சுவாமி. அதுவும் தங்களின் அருட்சிந்தனையாலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும். அனைத்தும் பகவத் சங்கல்பம் என்றே அடியேன் நினைக்கிறேன். சிறுவயது முதலே அக்குழந்தை ராமானுஜன் பல அரிய காரியங்களை செய்கிறான் என்று கேள்விப்பட்டதுண்டு. இருப்பினும் சமீபத்தில் திருமலை நம்பி மூலம் யாதவ பிரகாசரின் பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி அறிந்தேன். கப்யாசம் புண்டரீகம் என்ற உபனிஷத வாக்கியத்திற்கு வசிஷ்டாத்வைத்த பரமாக தகுந்த வகையில் ஒரு உன்னதமான, இதுவரை யாரும் யோசித்தறியாத, அதே சமயத்தில் மிகவும் பொருத்தமான ஒரு விளக்கத்தை அளித்தான் ராமானுஜன் என்று கேள்விப்பட்டதிலிருந்து அடியேனின் மனம் அடியேன் வசத்தில் இல்லை. அந்த பொக்கிஷத்தை காண வேண்டும் போல் அவனை எண்ணியே அடியேனின் மனம் ஓடுகிறது. ஒருபுறம் வரதன், ஒருபுறம் ராமானுஜன் என்று நீ வாழும் இருப்பை அடியேன் என்னவென்று புகழ்வது? நிச்சயம் மிகப்பெரிய கொடுப்பினை உடையவன் நீ. அனைத்தும் தங்களின் அருளே சுவாமி. தங்களின் அனுகிரகம் இல்லை என்றால் அடியேனுக்கு ஏது இப்படி ஒரு கதி? ஆனால் விதி வலுவாக தாக்காமல் இருக்க வேண்டும். அந்த சிரோன்மணிக்கு யாதவ பிரகாசரால் தீங்கு ஏதும் ஏற்பட்டு விடாமல் நீதான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ராமானுஜன் கொடுத்த விளக்கத்தால் யாதவர் நிச்சயம் நிலைகுலைந்து போயிருப்பார். அவர் விபரீதமாக ஏதாவது இடைஞ்சலை ராமானுஜனுக்கு செய்துவிடாமல் இருக்க வேண்டுமே. இதுவரை அப்படி ஒன்றும் ஏற்பட்டதாக தெரியவில்லை சுவாமி. காரணம், அச்சம்பவம் நடந்து சில நாட்கள் ஓடிவிட்டனவே. இருப்பினும் அலட்சியப்படுத்திவிட முடியாது. அடிபட்ட பாம்பாக இருக்கும் யாதவர் என்றாவது ஒரு நாள் பலமாக சீறுவார். ராமானுஜனுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க வேண்டும். தாங்கள் சொல்வதும் வாஸ்தவம்தான் சுவாமி. ராமானுஜனை பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்கிறேன். அதைத்தான் அடியேனும் சொல்ல வந்தேன். நீங்கள் அத்தனை பேரும் ராமானுஜனை பற்றி தெரிவித்த பல கருத்துக்களின்படி அவன் வலியச் சென்று யாரையும் விரோதிப்பவனாக தெரியவில்லை. அதே சமயத்தில் நம் சம்பிரதாயத்திலும் சாஸ்திரங்களிலும் சமுதாய மேம்பாட்டு சிந்தனையிலும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களான திராவிட தமிழ் வேத திவ்ய பிரபந்தங்களிலும் மிகவும் ஊக்கம் உடையவனாகவும், அதற்கு விருத்தமாக குதர்க்கமாக யார் பேசினாலும் வெகுண்டெழுபவனாகவும் இருக்கிறான் அந்த ராமானுஜன் என்பது மட்டும் தெளிவாக புலனாகிறது. அதுவே அவனை நேரே சந்திக்க வேண்டும் என்ற ஆவலையும் தூண்டுகிறது. உத்தரவிடுங்கள் சுவாமி. உடனே அதை அடியேன் ராமானுஜனிடம் தெரிவிக்கிறேன். அவனும் தங்களை பற்றி பல முறை பல கேள்விகளை கேட்டிருக்கிறான். தங்களை காண வேண்டும் என்ற ஆவலோடும் இருக்கிறான். தாங்கள் அழைத்தீர்கள் என்ற செய்தியை அவன் அறிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவான். கையோடு அவனை அழைத்து வந்து விடுகிறேன். வேண்டாம், இதே கருத்தைத்தான் திருமலை நம்பியும் சொன்னான். அடியேனால் ராமானுஜன் கல்விக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது. அடியேனுக்கு வேறு ஒரு விருப்பம் உள்ளது. சொல்லுங்கள் சுவாமி, நிறைவேற்ற காத்திருக்கிறேன். அடியேன் காஞ்சியம்பதிக்கு வரலாம் என்று இருக்கிறேன். என்னப்பா, ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்? சுவாமி, அளவு கடந்த ஆனந்தத்தால் வார்த்தைகள் வர மறுக்கிறது. இவ்வளவு காலமாக
வரதன் மற்றும் ராமானுஜனின் மத்தியில் அடியேன் இருந்ததாக புகழ்ந்தீர்கள். தங்களின் வருகையால் 3 பெரும் அற்புதங்களுக்கு நடுவே நிற்கும் கிடைப்பதற்கரிய பெரும் பேற்றை இந்த கடையை நடைவேன் சுவாமி. காஞ்சிக்கு அவசியம் வாருங்கள் சுவாமி. வருகிறேன். வரதனை தரிசிப்பதற்காக மட்டுமல்ல, ராமானுஜன் என்னும் பொக்கிஷத்தை காணவும் அவசியம் வருகிறேன். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும், தாமரை கண் என்றே தளரும். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும். செங்கயல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தின் செய்கின்றாயே. உன்மீது கொண்ட மாறாத அன்பினால் உன்னையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு உன் வரவையே எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இரவெல்லாம் கண் விழித்து உன் நினைவாகவே அரற்றுகிறாள். பகலிலும் கண் மூடினாள் இல்லை. தெருவிலே ஒன்றும் அறியாத குழந்தை போல உலகத்தவர் இவளை பைத்தியமோ என்று நினைக்கும் வகையில் தன் கைகளால் மண்ணை துழாவிக் கொண்டிருக்கிறாள். ஒரு சமயம் சங்கு சக்கரம் என்று சொல்லி உன்னை எதிரே கண்டவள் போல் கைகளை கூப்பி வணங்குகிறாள். மற்றொரு சமயத்தில் மிகவும் தீனமான குரலில் தாமரைக்கண் என்று சொல்லி தளர்ச்சி அடைகிறாள். கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக, உன்னை பிரிந்து நான் எவ்வாறு உயிர் தரிப்பேன் என்று நம்மாழ்வார் ஒரு பெண்ணின் பாவத்தை ஏற்று பகவானை பிரிந்து இருக்கும் விரக தாபத்தை வர்ணிக்கிறார். பின்னர் அவரே அப்பெண்ணின் தாயாக மாறி, திருவரங்க நாதனே, என் பெண்ணை என் செய்ய உத்தேசித்திருக்கிறாய் என்று இப்பாசுரத்தின் மூலம் ஒரு தாயின் நிலையை விவரிக்கிறார். பரந்தாமனே, இந்த பாசுரத்தில் கூறிய அதே நிலையில்தான் நான் இப்பொழுது இருக்கிறேன். என் அகத்துக்காரர் இன்னும் அகத்திற்கு வந்து சேரவில்லை. நேரம் ஆக ஆக என் கவலை அதிகரிக்கிறது. என்ன ஆண்டாள், காலையில் ஒரு முறை பெருமாளை சேவித்தாய், இப்பொழுது மீண்டும் சேவித்துக் கொண்டிருக்கிறாய். இரவு உறங்கினாயா இல்லையா? முயற்சி செய்தேன், தூக்கம் வரவில்லை. ஏதேதோ எண்ணங்கள், ஏதேதோ கற்பனைகள். கவலை கொள்ளாதே, கூரேசன் வந்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் உன் பதிபக்தியை என்னால் பாராட்டாமல் போற்றாமல் இருக்க முடியவில்லை. பெருமையாக இருக்கிறது. அதுவும் இப்பொழுது நீ சொன்ன பாசுரம் உன் உள்ளுணர்வை பரிபூரணமாக பிரதிபலிக்கிறது. யஜமான், நமஸ்காரம். வானாலூரான், என்னம்மா உன் கவலையெல்லாம் தெரிந்ததா? நேற்று இரவே குரேசன் வந்து விடுவான் என்று எதிர்பார்த்து இரவு முழுவதும் இவள் தூங்கவில்லை. இன்றும் அதிகாலையில் எழுந்து ஒரு நாழிகைக்கு ஒரு முறை பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் இவளிடம் சொன்னேன், தாமதம் ஏற்பட்டிருக்கலாம், இரவு நேர பிரயாணத்தை கூரேசன் தவிர்ப்பது வழக்கம், இன்று வந்து விடுவான் என்று. என்னது, சின்ன எஜமான் இன்னும் வரவில்லையா? வந்திருக்க வேண்டுமே. என்ன நாலூரான் சொல்கிறாய்? உன்னுடன் தானே கூரேசன் வந்தான், பின்னர் அவன் மட்டும் எப்படி வந்திருக்க முடியும்? இங்கிருந்து என்னுடன் தான் புறப்பட்டார். ஆனால் அங்கிருந்து நேற்றே கிளம்பி விட்டாரே. நீ செல்வதற்கு முன் நான் கூரத்தில் இருப்பேன் என்று என்னிடம் அவர் சொன்னாரே. என்ன நாளோரான், என்ன சொல்கிறீர்கள்? நேற்றே புறப்பட்டு விட்டாரா? பிறகு ஏன் அவர் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை? அப்பா, நான் நேற்றே உங்களிடம் சொன்னேன், ஏதோ சங்கடமாக இருக்கிறது என்று. இரு ஆண்டாள், சற்று பொறுமையாக இரு. நாலூரான், என்ன நடந்தது என்று சற்று புரியும்படி சொல். யஜமான், நேற்று நாங்கள் இருவரும் முதலில் கோயிலுக்கு சென்றோம். முத்து இந்த உலகத்திலேயே இல்லை. சென்ற வாரம் தான் திடீரென்று காலமாகிவிட்டான். நீ கூரத்திற்கு போ, அடியேன் பின்பு வருகிறேன். வேறு சிலரை அடியேன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீ புறப்பட.
நான் பிறகு வருகிறேன். இருந்தாலும் எஜமானி அம்மா. ஓ நாலூரான், என்னது, முத்துக்குமரன் இறந்து விட்டானா? நம்ப முடியவில்லையே. மிகவும் தங்கமானவன், நேர்மை நியாயத்துக்கு உதாரணமானவன். இதுவே கூரேசனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். மனம் உடைந்து போயிருப்பான். அப்பா, நேற்றே அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் என்றால் இன்னும் ஏன் இங்கு வரவில்லை? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. பெருமாளே, ஏன் எனக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை சோதித்துக் கொண்டிருக்கிறாய்? மூச்சுக்கு மூச்சு உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பதாலா? ஆண்டாள், எதற்காக இப்பொழுது கண் கலங்குகிறாய்? நாலூரான், சரியாகச் சொல். அவன் உன்னிடம் என்ன சொன்னான்? நீ போ, நான் ஓரிருவரை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். அதே சமயம் நீ கூரம் போவதற்குள் நான் அங்கு வந்து விடுவேன் என்றும் சொன்னார். வேறு யாரையோ சந்திக்க வேண்டும் என்று சொன்னான் அல்லவா? ஒருவேளை முத்துக்குமரனின் தந்தையை பார்க்க போயிருக்கலாம். நாலூரானை தவிர்த்திருப்பான். அங்கு தாமதமாக இருக்கலாம். வந்து விடுவான். இல்லை, எனக்கு அப்படி நினைக்க தோன்றவில்லை. நான் உடனே அவரை பார்க்க வேண்டும். நாளூரான், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானே? இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. நடந்ததை நடந்தபடி சொல்லிவிட்டேன். அவர் இங்கு வராதது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எங்கு செல்லப் போகிறார் என்றும் என்னிடம் தெரிவிக்கவில்லை. நாலூரான், ஒன்று செய்வோம். அவன் எங்கெல்லாம் செல்ல வாய்ப்பிருக்கிறதென்று எனக்கு ஓரளவு தெரியும். அங்கெல்லாம் நம் பண்ணையில் இருக்கும் கண்ணாயிரம், கணக்கு பிள்ளை, நரசிம்மன் எல்லோரையும் சென்று பார்க்க சொல்வோம். ஆண்டாளின் சமாதானத்திற்காகத்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், அவன் வருவதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. அவ்வளவுதான். அப்பா, எல்லோரையும் சீக்கிரம் புறப்பட சொல்லுங்கள் அப்பா. இதோ கணக்கு பிள்ளை. எசம்மா, எசம்மா. கணக்கு பிள்ளை, நீயும் நாலூரானுடன் சென்று வா. சரிங்க எசம்மா. கணக்கு பிள்ளை, நேற்றே ஐயம்பேட்டையிலிருந்து கிளம்பிய கூரேசன் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. நீங்கள் மற்ற பண்ணையாட்களோடு சென்று ஒருவேளை சக்கரப்பள்ளி, நன்னிலம், திருவாரூர் அங்கு எங்காவது இருக்கிறானா என்று நீங்களும் நாலூரானும் சென்று பார்த்து விட்டு வாருங்கள். சரிங்க எசம்மா. வருகிறேன் எஜமான். கவலைப்படாதே ஆண்டாள், குரேசன் நிச்சயம் வந்து விடுவான். ஒரு சாதாரண மயக்கத்தை பரபரப்பாக்கி விட்டாள் காந்திமதி. அது பெண்களின் இயற்கை குணம். இருந்தாலும் எதையுமே நாம் அசட்டையாகவும் நினைக்க கூடாது. இல்லை சுவாமி, அடியேனுக்கு தெரியும். ஓய்வு ஒழிவு இல்லாமல் கோயில் திருப்பணியில் ஈடுபட்டிருந்தேன். விழா வேறு வருகிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளையும் கவனிக்க வேண்டும். அசதியின் காரணம்தான், வேறு ஒன்றுமில்லை. இதனிடையில் நேற்று இவள் கோயிலுக்கு சென்றிருக்கிறாள். அங்கு அந்த மாமி இவளுக்கு குங்குமம் கொடுக்க அது கை தவறி கீழே சிந்த அதை நினைத்து மீண்டும் வருந்த ஆரம்பித்து விட்டாள். குங்குமம் சிதறுவது நல்ல சகுனத்தை தானே குறிக்கும். அதைத்தான் அடியேனும் சொல்லிக் கொண்டிருந்தேன். புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். படைத்த பிரம்மாவாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பெண்கள். அவர்கள் சிந்தனா சக்தியே அலாதியானது. 2 நாட்களாக பூரண ஓய்வு எடுத்துக்கொண்டு விட்டேன். என்னதான் மற்றவர்கள் மூலமாக பணிகளை செய்வித்தாலும் நாம் செய்வது போல் வராது. மிகவும் சரியாக சொன்னீர்கள். அதனால் நாளை முதல் கோயிலுக்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். குறைந்தது ஒரு வாரத்திற்கு அவர் கோயில் பக்கமே தலை வைத்து படுக்க கூடாது. அவரிடம் தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன். அதன் பிறகு கோவிலே கதி என்றில்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாழிகை மட்டுமே கோயில் பணிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் சொல்லிவிடப் போகிறேன். மிகவும் சரியாக சொன்னாய் அக்கா. அத்திம்பேர் எல்லா பொறுப்பையும் தானே இழுத்து போட்டு செய்யும் சுபாவம் கொண்டவர். யாகத்திற்கும் ஹோமத்திற்கும் செல்ல வேண்டும், கோவிலையும் பராமரிக்க வேண்டும், அகத்தில் செய்ய வேண்டியவைகளையும் செய்ய வேண்டும் என்றால் மனம் ஆசை கொள்ளலாம். அதற்கு தேகம் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? பூமாவிற்கும் கல்யாணம் நடந்து அவளும் சென்று விட்டாள்.
ராமானுஜன் இங்கு இல்லாததால் அவன் பொறுப்புகளை இவரே பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. சொன்னால் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார். நீங்கள் இருவருமே பெண்களின் கண்ணோட்டத்திலேயே பேசுகிறீர்கள். ஆண்களோ அதிகமான பொறுப்புகளையும் சுமைகளையும் ஏற்பதையே விரும்புவார்கள். நாமோ அகத்து காரியங்களில் மட்டும் தான் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை எந்த அளவிற்கு வேலைகள் செய்கின்றனரோ அதுதான் சுறுசுறுப்பிற்கு எடுத்துக்காட்டு என்று நினைப்பவர்கள். ஒரு விதத்தில் அது உண்மையும் கூட. உங்கள் அண்ணாவையே எடுத்துக்கொள்ளுங்களேன். முன்பெல்லாம் நாள் தவறாமல் திருமலையிலிருந்து பாபநாசம் சென்று தீர்த்தம் கொண்டு வந்தார். பிறகு உங்களுக்கே தெரியும், பெருமாள் நிகழ்த்திய அற்புதத்தினாலும் லீலையினாலும் ஆகாச கங்கையை திருமலைக்கே வரவழைத்தார். இருந்தாலும் இவரோ வேறு சில வேலைகள் நிமித்தம் பாபநாசத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார். பெருமாளுக்காக வித்தியாசமான கனிகள் கொண்டு வர வேண்டும். புதுவிதமான புஷ்பம் பாபநாசத்தை தாண்டிதான் பூக்கிறது. அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார். அதில் அவருக்கு ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவரிடம் நான் பலமுறை கேட்டதுண்டு, ஏன் இத்தனை சிரமத்தை மேற்கொள்கிறீர்கள் என்று. அதற்கு அவரோ, இது சிரமமா? பகவானுக்கு நான் செய்யும் சேவை இது. இந்த சேவைதான் அடியேனுக்கு மனசமாதானத்தை அளிக்கிறது, புத்துணர்ச்சியை தருகிறது என்று சொல்கிறார். மேலும் உடல் வலுவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் இது போன்ற நடைப்பயிற்சி மிகவும் அவசியம் என்றும் சொல்வார். அதனாலேயே நான் அவரிடம் இதை பற்றி எதுவும் சொல்வதில்லை, தொந்தரவும் செய்வதில்லை. ஏனென்றால் அவர் சொல்வது மிகவும் நியாயமாக இருக்கிறதே. அதேபோல் காந்திமதி, நீயும் உன் அகத்துக்காரரிடம் கோயில் விஷயத்தில் ஏதும் தடை விதிக்காதே. இப்பொழுது இதை தெரியப்படுத்தினால் நம்மால் பகவத் சேவையை செய்ய முடியவில்லையே என்ற கவலை மேலும் அவர் நிலையை பாதிக்கும். ஆச்சாரியார் தங்களை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அதை தெரிவித்து உம்மை கையோடு அழைத்துச் செல்வதற்காகத்தான் அடியேன் காஞ்சியம்பதி வந்தேன். பெத்தவங்கெல்லாம் பிள்ளைங்களுக்காக மனசுல பாசத்தை சேர்த்து வைக்கிறாங்க, பேங்க்ல பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்காக? இன்னைக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி நாளைக்கு என்னுடைய குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக. அதுக்கு பேர் தான் வருமுன் காப்போம்.